கடந்து போங்க, இல்லைன்னா கண்டுக்காம கூட போங்க. ஆனால் உடஞ்சி மட்டும் போயிடாதீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்றத மட்டும் உணருங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, இகழ்கிறவங்க இகழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட பழி சொல்லுக்கு எல்லாமே நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான வேலைகளில் நம்ம எப்போவுமே நம்மளோட கவனத்தை செலுத்த முடியாது. தனக்கான விஷயமா இருந்தால் அதில் ரொம்ப கவனமாக நடந்துக்கிறதும், அதுவே அடுத்தவங்களுக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிறதும் ஒரு மனுஷனோட உச்சக்கட்ட சுயநலம். வாய்ப்புகள் அப்படின்றது தானாகவே யாருக்கும் அமையாது, தேடினா தான் கிடைக்கும், தட்டுனா தான் திறக்கும். அதனால் உங்களோட தேவைகள் அறிஞ்சு வாய்ப்பை தேடி அதை தக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கிக்கோங்க. எந்த ஒரு சூழலையும் ஏற்றுக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிதானத்தோட கையாள கற்றுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நிறைவேறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வேணும் அப்படின்றதையும் உணருங்க. அவசரப்படுறதுனால எதுவுமே மாறாது. அந்த இடத்துல மன நிம்மதி தான் குறையும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீல் எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.